Hi everyone, this is Kevin. லாஸ்ட்டாக வந்து நம்ம அவுட்லைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ரெண்டு மெத்தட் பார்த்தோம், கிரிட் அண்ட் லைன் மெத்தட் பார்த்தோம். இப்போது அந்த அவுட்லைன் எடுத்ததுக்கப்புறம் அந்த போர்ட்ரேட்டை எப்படி ஷேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பிஃபோர் கெட்டிங் இன் த வீடியோ நான் உங்களுக்கு வந்து சில யங் டேலண்ட்ஸோட ஒர்க்ஸை நான் காட்டணும். நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஒரு 3 பேர் வரைஞ்சி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதில் அனுப்பிச்சது யார் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முகமது ஹபீபுல்லா 12th ஸ்டாண்டர்ட். அவரோட படத்தை பாருங்கள். ஸோ முகமது ஹபீபுல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைம் அட்டம்ப்ட்லேயே இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்த படம் பண்ணியிருக்கவங்க வந்து ஃபகீம் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். இவங்களோட ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே இவங்களும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. குட் ட்ரை ஃபஹீம். அண்டு லாஸ்ட்டாக பண்ணவங்க தான் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது வந்து இவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு தான். இவங்க பேர் சாமியா, தெரில இப்போ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரில, சாமியா. ஸோ அவங்க வந்து 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இந்த இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ அழகாக எப்படி பண்ணாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் கற்றுக்கிட்டப்போ வந்து இந்த கிரிட் மெத்தட் கற்றுக்கிறப்ப வந்து 18 வயசு. அப்போயே எனக்கு புரியவே இல்லை அது என்ன ஏன் அப்படின்ட்டு. ஒரு 2-3 போர்ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கிரிட்டே எனக்கு புரிய ஆரம்பிச்சுது. பட் இவங்க 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. பட் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. கிரேட் ஒர்க் சாமியா, கீப் ட்ராயிங். இப்போ நம்ம ஷேடிங்குள்ளே போகலாம். இப்போ ஹியூமன் ஃபேஸஸை பொதுவாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா அது எப்போவுமே பர்ஃபெக்டான லைன் கிடையாது. அது இட் இஸ் மேடப் ஆஃப் ஷேட்ஸ். ஷேட் மூலியமாக தான் அந்த ஹியூமன் ஃபேஸே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த லைனை மூலியமாக வரைகிறப்போ அது ஒரு 2D டயக்ராமாக தான் இருக்கும். நம்ம மோஸ்ட்டாக இப்போ போர்ட்ரேட் வரைகிறப்போ நம்ம அந்த லைன்ஸை வந்து எலிமினேட் பண்ண பார்க்கணும். நம்ம பொதுவாக இப்போ அவுட்லைன் எடுத்திருப்போம். அந்த அவுட்லைனை வந்து லைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் நம்ம இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். பேசிக்காக ஷேடிங்கை வந்து எப்படி பார்ட்டாக பண்ணலான்றத சொல்கிறேன். ஹியூமன் ஐஸை பார்ப்போம். ஐஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எப்படி வரைவோன்னா ஒரு லைன் மூலிமா தான் வரைவோம். லைன் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஒரு விஷயம் இப்படி வரைவோம். பொதுவாக யாராக இருந்தாலும் சரி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறப்ப இப்படி தான் வரைவோம். பட் நம்ம ஒரு போர்ட்ரேட்டை பண்ணுறப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இந்த லைன்ஸை நம்ம எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த லைன்ஸை நம்ம வந்து எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணோம். இந்த லைன்ஸை எலிமினேட் பண்ணி ஷேட்ஸ் மூலமாக எப்படி அந்த ஐஸை நம்ம கொண்டு வருவோம். ஐஸாக இருக்கட்டும், நோஸாக இருக்கட்டும், இயர்ஸாக இருக்கட்டும், லிப்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம ஷேட் மூலியமாகவே தான் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த ஆர்ட்டில் வந்து ஒரு டெப்த்து தெரியும், ஒரு ரியலிசம் தெரியும். அண்ட் நீங்கள் பண்ணுற ஒரு போர்ட்ரேட் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். பிகினிங்கில் வந்து நம்ம பண்ணுறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். அதை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஷேடிங் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து லைன்ஸ் எலிமினேட் பண்ணுறது. ஷேடிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த லைன்ஸ் எலிமினேட் பண்ணணும். ஸோ நம்ம அவுட்லைன் வந்து நார்மலாக நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரியே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஐயோட டெமான்ஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதோட அவுட்லைன் நம்ம எடுத்துட்டோம். இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் இருக்குது அவுட்லைன். லைட்டாக இருக்கிறது வந்து பெட்டர் அவுட்லைனை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து நம்ம எப்படி அதை ஷேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த லைன்ஸ் நம்ம எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த அவுட்லைன் அப்படியே இருக்கட்டும். ஜஸ்ட் ஷேட், அந்த இதை வந்து ஷேட் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த லைனே போடலை, ஐ எம் ஜஸ்ட் ஷேடிங். அந்த ஷேட்லேயே அந்த லைனை நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். யூ ஹேவ் டு டூ அதுதான் பண்ணணும். நீங்கள் வந்து டைரெக்டாக எடுத்தோடனே லைன் போடுறது வந்து உங்களோட போர்ட்ரேட்டை வந்து ஒரு 2D இமேஜாக ஆக்கிடும். ஸோ அது நம்ம எப்படி அந்த ஷேட்லேயே நம்ம அதை வைக்க ட்ரை பண்ணணும். ஸோ உள்ளே அந்த பியூப்புள்குள்ளே இருக்க அந்த பிளாக் பால், ஐபால் உள்ளே இருக்க அந்த பிளாக் பார்ட் வந்து பண்ணலாம்.
ஸோ அந்த ஐபாலுக்கு வெளியே அந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டோன்ட் மேக் இட் யூஸ் அ லைன் டு டூ இட். அதை வந்து ஷேட்லேயே பண்ணுங்கள். டோன்ட் மேக் இட் அ லைன். ஐ எம் ஜஸ்ட் ஷேடிங். நான் அதை வந்து ஒரு லைனே அதை யூஸ் பண்ணல, வெறும் ஷேட் மட்டும் தான் அதில் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஷேடு தான் பண்ணுறேன். இந்த லைன் மட்டும் நான் லைன் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ராயிங் பண்ணுறப்ப வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் லைனை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ப்ரெஷர் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியம். அந்த டார்க் ரீஜனுக்கு வந்து ஹை நல்லா ப்ரெஷர் போடலாம். லைட் ரீஜனுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரெஷர் போட தேவையில்ல, அப்படியே ஆஸ் இட் இஸ் ஒயிட்டாகவே அப்படியே வச்சுக்கலாம். அப்புறம் அந்த மேல் லைன்ஸ் ஃப்ரம் இன்னர் ஷேட் பண்ணிகிட்டே வாங்க. டோன்ட் மேக் அ லைன். ஐ நெவர் மேட் அ லைன். ஸோ ஷேட் பண்ணதுக்கப்புறம் அந்த லைனில் வந்து அந்த எண்டை வந்து டார்க் பண்ணிங்கன்னா இட் வில் கிரியேட் அ லைன் வித் த ஷேட். ஸோ அப்படி பண்ணால் தான் அந்த ஷேட் மூலிமா நம்ம லைன் கொண்டு வர முடியும். ஸோ டோன்ட் டைரக்ட்லி make a line to draw, use shades.
ஸோ ப்ரெஷர் வேரியேஷன் பண்ணுறது எப்படின்னா, இந்த பென்சிலோட இங்கே பிடிச்சிங்கன்னா ப்ரெஷர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுவே கொஞ்சம் தள்ளி பிடிச்சிங்கன்னா அதோட ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ லைட்டான இடத்துக்குலாம் நீங்கள் அங்கே பிடிக்கிறது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ப்ரெஷர் கம்மி பண்ணுறதுக்கு. And don't just draw I like this. So எடுத்தோடனே இந்த இது லைன் போட்டு don't make it like this. Never do this. This is wrong. So be very patient. And இந்த லைன்ஸ்லாம் நம்ம இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இதில் வந்து இதுக்கும் பார்க்குறப்போ I have completely eliminated the lines. Don't always eliminate this line. So see the line. ஸோ இந்த லைனும் பாருங்கள், பேஸ் லைனும் நான் அங்கே எலிமினேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ இந்த லைன்ஸ் நம்ம மோஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு போர்ட்ரேட்டில் வந்து என்ன பண்ணோம்னா அந்த லைன்ஸை நம்ம எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணோம். எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணால் தான் அது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் 3D இமேஜ் மாதிரி தெரியும். ஆர் இது வந்து ஒரு 2D இமேஜ் மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் ஷேட்லால் பண்ணதுனால கொஞ்சம் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஆல்வேஸ் when you try to do a portrait, always use this method. So for shading, so shade like this and don't do outline. உங்கள் அவுட்லைன் வந்து டார்க்காக எப்பவுமே பண்ணாதீங்க.